ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் இணை மாற்றும் காதலையில் எபிசோட் 2 கேட்டீங்க. விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையேயான அந்த அழகான பேருந்து பயணம் இன்னும் அழகாக தொடர்ந்துச்சு. அண்ட் விக்ரமுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன வலியும் இருந்துச்சு. அண்ட் அந்த வலியை போக்குறதுக்கு ஐஸ்வர்யா நம்ப முடியாத ஒரு விஷயத்தையும் பண்ணாங்க. அந்த பஸ்ஸையே விட வச்சாங்க விக்ரமை. ஸோ இருந்த பஸ்ஸை விட்ட விக்ரமும் ஐஸ்வர்யாவும் இப்போ ஜாலியாக ஹாப்பியாக பழைய சோறு சாப்பிட்ருக்காங்க. அண்ட் ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க, அடுத்து சென்னை போகிறதுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிளான் இருக்குது, நீ எதிர்பாராத மாதிரி நான் உன்னை சென்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸான பிளான் தான் என்ன, விக்ரமும் ஐஸ்வர்யாவும் எப்படி தான் சென்னை போக போகிறாங்க. எபிசோட் 3 போகலாமா? விக்ரம், நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். அந்த சுவையான பழைய சோறை சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு உதவி பண்ண அந்த பாட்டிக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் தோழி ஐஸ்வர்யாவும் அந்த ரோட்டில் அப்படியே மெதுவாக அழகாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் நீங்கள் ஐஸ்வர்யா கிட்ட பேச்சு கொடுக்குறீங்க. ஹலோ ஐஸ்வர்யா மேடம் அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு சின்ன சிரிப்போட. சொல்லுங்கள் மிஸ்டர் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஒன்றும் இல்லை டீச்சர் அம்மா, அப்படியே அந்த சர்ப்ரைஸ் மட்டும் என்னன்னு சொன்னீங்கன்னா என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் என்னன்னு சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். நோ விக்ரம், நோ, இதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அந்த சர்ப்ரைஸ் என்னவென்று நான் சொல்ல மாட்டேன். நீர் அதற்கு வெயிட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஏதோ ஒரு ஸ்லாங்கில் லூஸு மாதிரி. ஹே ஐஷு ப்ளீஸ் ஐஷு, எப்படி இருந்தாலும் நான் பார்த்து தெரிஞ்சுக்க தானே போகிறேன், இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. இதோ நீயே சொல்லிட்ட, எப்படி இருந்தாலும் நீ பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிற, இன்னொரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மிஸ்டர் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட போ லூஸு, அப்படின்னா அவங்க கூட டூ போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ என்கிட்டே டூ விட்றியா, இரு நான் கடிஜோக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ தாயே, உங்க கூட டூவும் விடலை பழமும் விடலை, நீ தயவு செஞ்சு கடிஜோக் மட்டும் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. பயப்படாத விக்ரம், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஸோ அந்த பயணம் அப்படியே எப்பவும் போல் ஜாலியாக கேஷுவலாக அப்படியே ப்ரீஸியாக தொடருது. நைட்டு ஒரு 2:45, 3 மணி போல் இருக்குது. அண்ட் இரவுக்குனே ஒரே ஒரு சில ஓசைகள் அப்பப்போ கேட்குது. தூரத்தில் ஒரு சில நாய் குறைக்கிற சத்தமாகட்டும், அந்த சாலையில் பயணிக்கிற ஒரு சில பேருந்துகள் ஆகட்டும், இரவுக்குனே உரிய அந்த குளிர்ச்சி, அப்படியே எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த தருணம் அப்படியே செம அழகாக இருக்குது. அண்ட் நீங்கள் மேலே பேசுகிறீங்க ஐஸ்வர்யா கிட்ட. ஐஸ்வர்யா, கேட்குறன்னு தப்பாக எடுத்துக்காக, உனக்கு இந்த காதல் கீதல் அப்படிலாம் எதுவுமே இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. சும்மா யதார்த்தமாக கேட்குறீங்க. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட, என்ன நினச்சி நீ என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அதுவும் ஒரு மாதிரி ஒரு டோனில். சாரி ஐஸ்வர்யா, ஏதாவது தப்பாக கேட்டேனா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் விக்ரம், தப்பாக தான் கேட்டுட்டேன். அது எப்படி காதலுக்கு இதெல்லாம் இருக்கான்னு நீ கேட்டிருக்கலாம், அது எப்படி எனக்கு இல்லாமல் போயிருக்கும்? என்னோடய 8th ஸ்டாண்டர்ட் லவ் ஸ்டோரி சொல்லணுமா, 11th ஸ்டாண்டர்ட் லவ் ஸ்டோரி சொல்லணுமா, காலேஜ் லவ் ஸ்டோரி சொல்லணுமா, இல்லை இப்போ ஸ்கூல் லவ் ஸ்டோரி சொல்லணுமா? நீயே சொல்ல, உனக்கு எந்த லவ் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்பாவி கேடி, இவ்வளோ லவ் ஸ்டோரியா உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு சின்ன சர்ப்ரைஸ். இல்லை விக்ரம், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அது எல்லாமே க்ரஷ்ஷு தான். ஆக்சுவலாக ஒருத்தன் இருந்தான், இப்போ இல்லை, அவ்வளோதான் விக்ரம், பெருசாக அவனை பற்றி சொல்லலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்குள்ள ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும் வருது. ஏன் ஐஸ்வர்யா, நானும் காதலில் நிறையா வழி அனுபவிச்சிட்டேன், உனக்கும் வந்து ஏதோ மறக்கக்கூடிய ஒரு பாஸ்ட் இருக்குது, இங்கே உண்மையான லவ்வை பார்க்கவே முடியாது ஐஸ்வர்யா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உண்மையான லவ்வை பார்க்கணுமா, போ உங்கள் அம்மாவை பாரு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்படியே கேஷுவலாக பியூட்டிஃபுல்லாக. ஆமாம் இல்லை, என்னதான் ரிலேஷன்ஷிப் காதல் அது இதுன்னு இருந்தாலும் அம்மாவோட லவ்க்கு நிகரானது இங்கே எதுவுமே இல்லை தான். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் நடந்து போனதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன் விக்ரம், நீ ஊருக்கெல்லாம் போனால் எப்படி போவ விக்ரம், இந்த ட்ரெயின் பஸ்ஸு அந்த மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. எல்லோரும் எப்படி போவாங்க, நீ சொன்ன மாதிரி தான், ட்ரெயின் பஸ்ஸு, எப்பாவது ரேராக காரு, அப்படி தான் போவோம், வேறு எப்படி போவோம் சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் விக்ரம், நானும் அப்படி தான் போவேன், ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கும் விக்ரம்,
ஏதாவது ஒரு நாள் அப்படியே லாரியில் ஜாலியாக பின்னாடி படுத்துட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு ஜாலியாக போகணுன்னு ஒரு ஆசை விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடடா சூப்பர் ஐஸ்வர்யா, ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக ஒரு நாள் நீ போவ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் விக்ரம். பட் ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு நாள் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிக்கா? என்ன சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கொஞ்சம் அங்கப்பா இருக்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. நீங்கள் திரும்பி உங்களோட இடது பக்கம் பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்தில் நிறைய லாரி நின்றுட்டுருக்கு. ஐஸ்வர்யா, அந்த லாரியில் போவோன்னு மட்டும் சொல்லிடாத, அந்த லாரியில் போவோன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த லாரியில் தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட கடவுளே, என்னை ஏன் இந்த பொண்ணுக்கிட்ட மாட்டி விட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐஷு, ஏன் ஐஷு இப்படி பண்ணுற, எங்கேயாவது மாட்டிக்க போகிறோம் ஐஷு. அட சைலண்டாக விக்ரம், நீயே மாட்டி விட்டுருவ போல. ஆமாம், இங்கே ஒரு 10 லாரி நிற்குது, உன்னோட ஃபேவரட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய ஃபேவரட் நம்பர் 5 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா அந்த 5வது லாரியிலே ஏறுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிட்டு அந்த லாரியில் ஐஸ்வர்யா ஏறிடுறாங்க. அப்படியே பின்னாடி போய் ஏறிடுறாங்க. அண்ட் உங்களுக்கு செம பயம். லாரியில் திருட்டுத்தனமாக சென்னை போக போகிறோம், இது என்ன சினிமா படமா, என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு தோணுது உங்களுக்கு. ஹே லூசு விக்ரம், ஏன் அங்கேயே நின்று பராக் பார்த்துட்ருக்க, மாட்டிக்க போகிற, ஒழுங்கா வந்து ஏறுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்களும் ஒரு பயத்தோடையே போயிட்டு கஷ்டப்பட்டு ஏறுறீங்க. வாழ்க்கையில் முதல் தடவை லாரியில் ஏறுறீங்க. இன்னும் இந்த பொண்ணு நம்மளை என்னெல்லாம் பண்ண வைக்க போகுதோ அப்படின்னு உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஏறிட்டு ஒரு வழியாக அந்த லாரிக்குள்ளே போயிடுறீங்க. அந்த லாரிக்கு பின்னாடி போயிடுறீங்க. பார்த்தா அந்த லாரியில் நிறைய அரிசி மூட்டை இருக்குது. பட் அங்கங்கே கொஞ்சோண்டு இடம் இருக்குது, லைட்டாக உட்கார்ற மாதிரி, லைட்டாக படுக்கிற மாதிரி கூட இடம் இருக்குது. அண்ட் நீங்கள் ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறீங்க, இதெல்லாம் கண்டிப்பாக தேவைதானே ஐஸ்வர்யா, மாட்டிட்டா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மாட்டிக்கிட்டா நான் உன்னை தான் சொல்லுவேன், நாங்கள் 2 பேரும் ஊரை விட்டு ஓடி வரோம், இவனை கூப்பிட்டு வந்தான், ப்ளீஸ்ங்க எங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடி பாவி, இதில் என்ன வேற மாட்டி விடுவியா நீ அப்படின்னு சொல்கிறீங்க. விக்ரம் சைலண்டாக பேசு, லாரி எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்படி ஒரு சின்ன ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்க. அடி பாவி, எல்லா திருட்டுத்தனமும் பண்ணிட்டு ஹஸ்கி வாய்ஸ் கேட்குதா உனக்கு அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க ஒரு சின்ன ஹஸ்கி வாய்ஸில். ஸோ என்ன தான் லாரியில் திருட்டுத்தனமாக ஏறினாலும் அதில் ஒரு சின்ன த்ரில் இருக்குது, ஒரு சின்ன பயம் இருக்குது, அதுலேயும் ஒரு சின்ன அழகும் இருக்குது. ஒரு எண்ணில் ஐஸ்வர்யாவும் இன்னொரு எண்ணில் நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. நல்லா கால் நீட்டி உட்காந்துக்கிறீங்க. ஒரு அரிசி மூட்டை மேலே ஜாலியாக சாஞ்சு உட்காந்துக்கிறீங்க. அந்த லாரி பயணம் அப்படியே மெதுவாக அழகாக தொடருது. விக்ரம், லாரி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுடா, என்னோட ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறுது, ஜாலி 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 அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட ரசிக்கிறாங்க. அண்ட் நீங்கள் ஐஸ்வர்யாவை ரசிக்கிறீங்க. பார்க்க தான் அவ்வளோ பெரிய பொண்ணு மாதிரி இருக்காங்க, ஆனால் இன்னும் அப்படி ஒரு பச்சை குழந்தை மாதிரி தான் பேசுகிறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்க. ஆமாம், இன்னும் 3 மணி நேரம் இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓவராக யோசிக்கக்கூடாது விக்ரம், உனக்கு உலகத்திலேயே சாப்பிட்றதுக்கு அடுத்து என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு, அதை இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. சாப்பிட்றதுக்கு அடுத்து வேற என்ன, தூக்கம்தான், நமக்கு தூக்கம்தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கைப்புள்ள, இன்னும் ஏண்டா முழிச்சிருக்க, அப்படின்னா ஜாலியாக தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஐஸ்வர்யா, எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு, இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன் சென்னை போக, அது வரைக்கும் நம்ம தூங்குவோம், நீயும் தூங்கு, உனக்கும் டயர்டாக இருக்கும், கால் வலிக்கும்னு சொன்னல அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக விக்ரம், நானும் கொஞ்ச நேரம் அப்படியே கால் நீட்டி படுக்கிறேன், மார்னிங் நம்ம எந்திரிச்சு லாரிலேருந்து தப்பிச்சிடலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. டபுள் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அந்த அரிசி மூட்டை மேலே சாஞ்சு தூக்கத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் இந்த மொமெண்ட்டை ரசிப்போம். லைஃப்பில் இதுக்கப்புறம் நம்ம எப்போ மறுபடியும் லாரிக்கு பின்னாடி படுத்துட்டு போவோம் அப்படின்லாம் தெரியாது. ஒரு 5 நிமிஷம் இந்த மொமெண்ட்டை ரசிப்போம், அப்புறம் நிம்மதியாக தூங்குவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அப்படியே வானத்தை பார்க்குறீங்க. வானத்தில் அவ்வளோ அழகான நட்சத்திரங்கள் அப்படியே ஜொலிக்குது. அங்கங்கே மின்மினி பூச்சி மாதிரி சிதறி கிடக்குது. அப்படியே வானமே ஒரு இருட்டான ஒரு கடல் மாதிரி இருக்குது. உங்கள் கூடயே ஒரு அழகான நிலா பயணிச்சுட்டே வருது. அப்படியே மெதுவாக போகிற ஒரு லாரியில்
இது எல்லாத்தையும் படுத்துகிட்டே ரசிக்கும்போது அந்த சொர்க்கமே உங்கள் கண்ணில் தெரியுது. அப்படியே ஒரு மனசார சந்தோஷத்தோட கண்ணை மூடுறீங்க. ஒரு 10-15 நிமிஷம் புரண்டு படுக்கிறீங்க. பட் உங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படியே மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு, அவ்வளோ சந்தோஷம். எப்போவுமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு தூக்கம் வராமல் இருக்கும். பட் ரொம்ப நாள் கழித்து லைஃப்பில் ஒரு சந்தோஷத்தினால தூக்கம் வர மாட்டேங்குது, மனநிறைவுனால தூக்கம் வர மாட்டேங்குது. அண்ட் எதிர்பாராத விதமாக மறுபடியும் ஐஸ்வர்யாவோட வாய்ஸ் கேட்குது. ஹே லூசு, நீ தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஹே லூசு, நீ தூங்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தூக்கம் வரல ஐஸ்வர்யா. அப்படியே மனசெல்லாம் சந்தோஷம், மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாத்துக்கும் நீ தான் காரணம் லூசு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடப்பாவி, எனக்கு கண்ணெலாம் எரியுது விக்ரம், காலெல்லாம் வலிக்குது, ஆனாலும் தூக்கம் வரமாட்டேங்குது விக்ரம். போ விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன விளையாட்டுத்தனமான ஒரு ஸ்லாங்கில். இந்த நைட் நமக்கு சிவராத்திரின்னு எழுதியிருக்கு போல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருக்கலாம். ஹே விக்ரம், ஏதாவது கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா திடீர்னு. கேமா? பப்ஜி ஆடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஒரு ஃப்ளோவில். பப்ஜியா? டே லூஸு, டம்ஷரால்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. டம்ஷரால்ஸா? அதெல்லாமா விளையாடுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓ, டம்ஷரால்ஸ்னால் உனக்கு கேவலமாக போச்சா? நான் என் பசங்க கூட டம்ஷரால்ஸு, குமாயும், ராஜா ராணி, நான்லாம் விளையாடாத கேமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அடிப்பாவி, சரி டம்ஷரால்ஸ் விளையாடலாம், நான் விளையாண்டு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ராத்திரி 3:30 மணிக்கு லைட்டாக குலுங்கிட்டே போகிற ஒரு லாரியில் நட்சத்திரங்களோட ஒரு பயணம், ஒரு குட்டி குழந்தையோட ஒரு பயணம், அண்ட் அந்த குழந்தை கூட ஒரு டம்ஷரால்ஸ் ஆடுறீங்க. அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் லைஃப்பில் இருக்கா, இப்படிலாமே கூட லைஃப்பில் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்டு. அண்ட் ஐஸ்வர்யா உங்களை யோசிக்கவே விட மாட்டுறாங்க. ஓகே சூப்பர், நான் ரெடி, ஃபஸ்ட் நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக நிறைய விஷயங்கள் ஆக்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஜாலியாக ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்க சூஸ் பண்ணுற ஒரு சில படம், ஒரு சில பாட்டு எல்லாமே அப்படியே காமெடியாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ அடுத்து ஒரு 2-2.5 மணி நேரம் நிறைய குழந்தைத்தனமான கேம்ஸ் விளையாடுறீங்க, நிறையா அழகான விஷயங்கள் பேசுகிறீங்க. அப்படியே அந்த நைட் அவ்வளோ மெமரபுளாக, அவ்வளோ சூப்பராக போகுது. அண்ட் உங்களுக்கு கடைசியில் தூக்கம் எட்டி பார்க்குது. பட் வானத்தில் சூரியனும் எட்டி பார்க்குது. எங்கடா தூங்க போகிறீங்க, நானே வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லுது சூரியன். அண்ட் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்த அந்த நான்-ஸ்டாப் எஃப்எம் கடைசியாக பேசி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுது. ஹே விக்ரம், விடிஞ்சிருச்சு, எப்படியும் டிரைவர் அண்ணா காஃபி குடிக்க நிறுத்துவாங்க, சென்னைக்கு அவுட்டரும் வந்துட்டோம், கரெக்டாக அவங்க நிறுத்தும் போது எஸ்கேப் ஆகிடலாம் விக்ரம், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஷு எவ்வளியோ விக்ரம் அவ்வளியே, தாராளமாக ஐஷு அப்படின்னு சொல்கிறீங்க. சூப்பர் விக்ரம். ஆமாம், நீ பாட்டுக்கு திடுதிடுப்புன்னு சென்னை கிளம்பி வந்துட்ட, உண்மையிலே உனக்கு சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லை நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன் தான், ஆனால் எனக்கு சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை ஐஷு. ஏதாவது பிஜி, மேன்ஷன், வீடு தேடி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னது, உனக்கு சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. எனக்கு சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா பார்த்து சொல்லு, உனக்கு சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க இன்னும் போல்டா. நீ என்ன சொல்ல வர இப்போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறது லைட்டாக உங்களுக்கு புரியுது. ஏன் என்னெல்லாம் பார்த்தா உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையோ அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும். நீ ஃப்ரெண்டு தான் ஐஸ்வர்யா, ஆனால் அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. லூசு விக்ரம், நீ சென்னைக்கு இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வர, நீ நினச்ச மாதிரி உடனே உனக்கு வீடு கிடச்சிருமா இல்லை பிஜி கிடச்சிருமா? வேணா ஒரு 1 வீக் 10 டேஸ் என் வீட்டில் தங்கிக்கோ, நானும் வீட்டில் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னது, நீ தனியாக வேறு இருக்கியா அப்படின்னு மறுபடியும் சொல்கிறீங்க. அதுக்கேண்டா இவ்வளோ ஷாக் ஆகிற? போன மாதம் தான் என் ரூம்மேட் கல்யாணம் ஆகி போனான், நானே போயிட்டு எப்படி தனியாக இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 10 டேஸ் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அண்ட் அதை கேட்டோடனே உங்களுக்கு இப்படிலாம் யாராவது சொல்லுவாங்களா, இப்படிலாம் யாராவது கூப்பிடுவாங்களா, இந்த பொண்ணுக்கு நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கையா, அவங்களால எதையுமே நம்ப முடியல. நீங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் திரும்பி கேட்குறீங்க. ஐஸ்வர்யா, எனக்கு நிஜமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, ஆனால் என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா என்ன, என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரெச்சி, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட, ஒழுங்கா வா, இங்கேயே தங்குவா
இந்த டைமில் நீ தனியாக இருந்தால் உனக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ வா பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அண்ட் நீங்களா வேணான்னு சொல்ல போகிறீங்க? கண்டிப்பாக ஐஸ்வர்யா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு நைட் இது வரைக்கும் சத்தியமாக என் லைஃப்பில் இருந்ததே கிடையாது. ஐ எம் ஹாப்பி ஐஸ்வர்யா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எஸ் டியர் மக்களே, விக்ரம்க்கும் ஐஸ்வர்யாவுக்குமான அந்த அழகான இரவு இன்னும் அழகாக தொடர்ந்துச்சு. அண்ட் எப்பவும் போல் லூசுத்தனமாக ஐஸ்வர்யா விக்ரமை ஒரு லாரியில் கூப்பிட்டு வந்துட்டாங்க சென்னைக்கு. விக்ரமும் செம ஹாப்பி. அண்ட் அந்த பயணம் முடியும் போது ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க, சென்னை போயிட்டு வெளியே எங்கேயும் தங்க வேண்டாம், என் கூட வந்து ஒரு கொஞ்ச நாள் கூட தங்கிக்கோ, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பயணம் முடிஞ்சிருந்தாலும் விக்ரமோட வாழ்க்கையில் இது ஒரு புதிய தொடக்கம் தான். விக்ரமும் ஐஸ்வர்யாவும் அடுத்து ஒரே வீட்டில் தங்க போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட வழியிலேருந்து மீண்டு வர விக்ரமோட வாழ்க்கை அடுத்து எப்படி போக போகுது, இந்த கதையில் அடுத்து என்ன தான் நடக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் 4 ரிலீஸ் ஆகும், அப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கதை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்ச சீன், உங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்த சீன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர்கிட்ட இதை கொண்டு போய் சேருங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் இதயத்தின் குரலை நீங்கள் ஈஸியாக ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட்ஸ், கூகுள் பாட்காஸ்ட்ஸ், ஆங்கர் அந்த மாதிரி நிறைய அழகான பாட்காஸ்ட் ஆப்ஸ்லேயும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எந்த ஐஸ் ட்ரெயினும் இல்லாமல் கம்மியான டேட்டா செலவுலேயும் நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த எல்லா பாட்காஸ்ட் ஆப்ஸ்க்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் இருக்குது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.